எனக்கு குடும்பத்துக்கு செலவுக்கு பணமே இல்லை. 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபா வாங்கி குடும்பம் நடத்துகிற ஒரு ஏழையை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா அரசியலில்? அவரு யோக்கியனா இருக்காரு, அவரு கொடுக்க முன் வராங்க. இவரு அயோக்கியனா இருக்காரு, அதனால எஸ்வி சேகரை எவனும் தீண்டுறது இல்லை. ஒரு நாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட எஸ்வி சேகரை கொடுக்கலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா பிராமண சமுதாயத்துல மட்டும்தான் 90% மேல உள்ள பிராமணர்கள் அண்ணாமலையை கொண்டாடுகிறார்கள், மோடியை கொண்டாடுகிறார்கள். காமராஜரை ஏற்றுக்கொண்டவங்க, அவருக்கு ஆட்சியை பார்த்தவங்க, இப்ப 85-90 வயசு இருக்கக்கூடியவங்களும் அண்ணாமலையே விரும்புறாங்க. தமிழகத்துல அண்ணாமலை வேணும்னு சொல்றாங்க. நல்ல ஒரு அரசியல் தமிழகத்துல மலர போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகரான சின்னப்ப கணேசன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இளைய பாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். எஸ்வி சேகர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது இவர் எளிமையான தலைவர்ன்றாரு, ஆனால் மாதத்துக்கு 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறாரு, அதாவது நண்பர்கள்ட்ட வாங்கி செலவு பண்ணுறாரு. அதே மாதிரி தூய சக்தி என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் எவ்வளோ நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை மேலே வைக்கிறாரு சார். அதுவும் முக்கியமாக பாஜக இந்த பிராமணர்கள்லாம் ஒதுக்கினதே அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். அதாவது ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்காக ரூபா கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் எஸ்வி சேகருக்காக கொடுக்க எவனும் இல்லை. அதான் ஒரு வருத்தத்தோட பதிவு பண்ணுறான்னு நான் எடுத்துக்கிறேன் அந்த இடத்துல. அப்புறம் இன்னொரு விஷயம், அப்போ அப்படித்தானே நம்ம எடுத்துக்கணும். அவருக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ரூபா கொடுக்குறாங்க. அப்போ அவர் யோக்கியனா இருக்காரு, அவரு கொடுக்க முன் வராங்க. இவரு அயோக்கியனா இருக்காரு, அதனால எஸ்வி சேகரை எவனும் தீண்டுறது இல்லை. ஒரு நாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட எஸ்வி சேகரை கொடுக்கலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பிராமண சமுதாயம் அவர் இந்த கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன். மோடியின் தமிழகம்ங்கிற புக்கை நான் தான் ஆசிரியர். அந்த புக்கை எழுதி வெளியிட்டோம். அண்ணாமலை ஐபிஎஸ் தான் வெளியிட்டார். அதுக்கு தலையங்கமாக அவர் தான் எழுதியிருந்தார். இந்த புக்கை விற்றதில் எனக்கு ஒரு பெரிய அனுபவம் ஒன்று கிடச்சிது, ஒரு டேட்டா கிடச்சிது. எப்படின்னா இந்த புக்கை நான் இதில் அந்த பல்வேறு சேனல்களில் நம்ம அந்த புக்கை பற்றி நான் பேசிட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவேன். அதில் ஜிபே நம்பரும் அதுதான், வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான். அதுக்கு நீங்கள் பணத்தை அனுப்புங்க, அட்ரஸையும் அனுப்பி விடுங்க, நான் புக்கை அனுப்பி விட்ருவேன்னு சொல்லி இதே மாதிரி பண்ண 5200 புக்கு இது வரைக்கும் விற்றுருக்கு. அந்த புக்கு மோடியின் தமிழகம் புக்கு பேர். இந்த புக்கை இதில் நிறைய பேர் கால் பண்ணி பேசுவாங்க, புக்கு வாங்கணும்னு கேட்பாங்க. கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசுவாங்க. அப்படி பேசுனதன் மூலமாக நான் அந்த இதுவங்கெல்லாம் எந்த சமுதாயம்ங்கிறத, அதாவது குறிப்பாக பிராமண சமுதாயம்னா அந்த லாங்குவேஜ் அவங்க பேசுகிற ஸ்லாங்கில் இருந்து இதை பிராமணிக்கல் தமிழ் அப்படின்னு நமக்கு புரியும். அப்போ இவங்க பிராமண சமுதாயம்னு நான் எடுத்துடுவேன். இதில் பேசின நிறைய பேர், அதாவது குறிப்பாக நீங்கள் ஜாதி ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நான் எடுத்த டேட்டா என்னென்னா, ஒரு 90% மேலே பிராமண சமுதாயத்தில் உள்ளவங்க அண்ணாமலையை அவருடைய வீட்டில் உள்ள ஒரு பிள்ளையாக பேரனாக தான் நினைக்கிறாங்க. அதில் நிறைய பேர் அண்ணாமலையுடைய நலனுக்காக பூஜை செய்கிறாங்க. இது பிராமண சமுதாயத்தில் இருக்குது, மற்ற சமுதாயத்தில் இல்லையா அப்படின்னு கேட்காதுங்க. எல்லா சமுதாயத்திலையும் அண்ணாமலையை கொண்டாடுறாங்க. ஆனால் ஜாதி ரீதியாக எடுத்தீங்கன்னா அதில் பிராமண சமுதாயத்தில் 90% மேலே இருக்கும். கவுண்டர் சமுதாயத்தில் ஒரு 60% மேலே இருக்க வாய்ப்பு இருக்கும். மற்ற நாடார் மற்றதுலாம் இதுக்கு இணையாகவோ இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாகவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிராமண சமுதாயத்தில் மட்டும்தான் 90% மேலே உள்ள பிராமணர்கள் அண்ணாமலையை கொண்டாடுகிறார்கள், மோடியை கொண்டாடுகிறார்கள். இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன் சாமானியன் குரல் என்னுடைய சேனலில். அதில் கமெண்ட் செக்ஷனில் படிச்சிக்கினாலே அப்படி தான் தெரியும். அப்போது அண்ணாமலை எடுத்த முடிவு சரின்னு சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடலாம். அந்த 90% சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு 10% இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்று தான் இந்த எத்துவாளி எஸ்வி சேகர். இவர் எந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தார் சொல்லுங்கள், யாருக்கு விசுவாசமாக இருந்தார் சொல்லுங்கள். இவர் பிராமணனாக இருக்காரா, இதுக்கு தகுதி இந்த ஆளுக்கு இருக்கான்னு கேளுங்க. அண்ணாமலையே எப்போன்னா எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கணும். அண்ணாமலைகிட்ட இவர் பாஜகவில் சேர்ந்த விதமே எப்படி பண்ணார் தெரியுங்களா, நேர ஸ்ட்ரைட்டாக மகனை கூட்டிகிட்டு போய் மோடியை போய் பார்த்து தான் அவர் பிஜேபியிலே சேர்ந்தார். இங்கே உள்ளவன்லாம் மதிக்கவே இல்லை. இந்த புண்ணாக்கு இப்போ இங்கே உள்ள ஆளுக்கு உபதேசம் பண்ணிட்டு அடகு. இங்கே உள்ள பாஜகவை அவர் என்னைக்கே மதிச்சா இல்லை. அவர் பாஜக தலைவர் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கு அண்ணாமலை இடைஞ்சலாக போயிட்டார். அண்ணாமலையை கொண்டு போய் மாநில தலைவராக்கி விட்டாங்க. எஸ்வி சேகருக்கு அந்த பதவி கிடைக்காம போச்சுது.
அப்படித்தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால இவர் வந்து அந்த வைத்தறிச்சல்ல இன்னமும் கடந்து திமுக பேயாச்சுல, அப்புறம் போய் ஒளிய வேண்டியது தானே. இந்த ஒரு சீட்டை வாங்கி நின்று மயிலாப்பூர்ல நின்று வெற்றி பெற்றிருக்க வேண்டியது தானே. அதை விட்டுக்கிட்டு எதுக்கு கடந்துட்டு திமுக போயாச்சு, உங்க கட்சி பரிபாடியை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. அப்புறம் அண்ணாமலை தான் பாஜகவில இல்லை வெளியே போயிட்டார். நீ பாஜகவிலும் இல்லை, அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய புது கட்சியிலையும் இவருக்கு வேலை இல்லை. இவரு கடந்து ஒரு இடத்துல டெய்லி ஒரு பேட்டி கொடுத்தா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுடுங்க. அண்ணாமலையை பற்றி யாராவது திட்டினாலும் அது பெரிய நியூஸாக வரும், பாராட்டினாலும் பெரிய நியூஸாக வரும். இதுதான் இன்றைய தமிழக அரசியல் களம். அண்ணாமலை தான் பேசு பொருள். அதனால அண்ணாமலை யாரு திருமாவளவன் வாழ்த்து உடனே அது பெரிய நியூஸாக பிளாஸ் ஆகுது. கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணாமலையை வேற மாதிரி விமர்சனம் பண்ணுது, அது செய்தி ஆகுது. மாணிக் தாக்கூர் அண்ணாமலையை பற்றி பேசுறாரு, செய்தி ஆகுது. அண்ணாமலையை பற்றி பேசுனா செய்தியா இருக்கும், தான் இருப்பு வெளியே தெரியும். அப்படிங்கிறதுனால எஸ்வி சேகர் அண்ணாமலையை பற்றி பம்பு இழுத்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. பண்ணிட்டு போட்டு விடுங்க, எப்படியாவது அவருக்கு மூஞ்சம் கொஞ்சம் காணிக்கிட்டு விடுங்க. எப்பவுமே வந்து திமுக வந்து ரொம்ப இப்படி ஃபயரில் வந்து எதிர்பார்ப்பில், நம்ம தீயா எதிர்பார்ப்பில் அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து தாவேக்க ஆட்சியில் இருக்குது. ஸோ இவர் கட்சி ஆரம்பித்த உடனே அதே மாதிரி அந்த டோனில் எதிர்ப்பாரா, இல்லை கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் காட்டுவாரா என்ன? இல்லை, சாஃப்ட் கார்னருக்குலாம் வாய்ப்பு இல்லை. அரசியலில் வந்து அது அண்ணாமலையோடைய அகராதியில் வந்து இந்த சாஃப்ட் கார்னருங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமைங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. இது வரைக்கும் அப்படி தான் வளர்ந்துருக்காரு. அது வேற போலீஸ் இதில் இருந்து வந்தவர். அதனால் அவர்கிட்ட அது அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் ரொம்ப டேரிங்காக தான் எதிர்ப்பார். ஆனால் அண்ணாமலை அளவுக்கு தமிழகத்தில் ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டி அரசியல் பண்ணுறதுக்கு இப்போ யாரும் இல்லை. உதயநிதி ஸ்டாலினால் அது முடியாது. அப்புறம் ஸ்டாலின் ரிட்டையர்ட் ஆகிட்டார் கிட்டத்தட்ட. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி முடிஞ்சுது. அவரெல்லாம் ஒன்றும் பெருசாக இதை பற்றி பேசி பெரிய அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு இது வரைக்கும் அவர் பண்ணாததை என்னமோ பண்ண போகிறதில்ல. மற்றபடி வந்து நாம் தமிழர் சீமான் அவரால் முடிஞ்சதை ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார், அவ்வளோதான். தேர்தல் நேரத்தில் தான் அவருடைய பங்களிப்பே வரும். அதனால் வந்து அதெல்லாம் வேறு மாதிரி தான் இருக்கும். அண்ணாமலையுடையது தினசரி அவர் எடுக்கிற விஷயங்கள், பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய விஷயங்களாக தான் வந்துட்டு இருக்கும். இதை சுதாரிச்சுட்டு இதை ஏற்றுக்கொண்டு தவறுகளை திருத்தக்கூடிய அளவில் பண்ணுனா ஜோசப் விஜய்க்கு நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கும், கிடைக்கும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், என் கூட இருக்கக்கூடியவங்க அந்த கிறிஸ்தவ மதவெறி கும்பல்கள் சொல்லக்கூடிய யோசனைப்படி தான் நான் நடப்பேன், அப்படி தான் செய்வேன்னு செய்தாருன்னா கெட்ட பேர் அதிகமாக இருக்கும். அண்ணாமலையுடைய வேலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவருக்கு செயல்படுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். இப்போ பாருங்க, திருப்பரங்குன்றம் மலை அந்த தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்றுறது பற்றி நீங்கள் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இதை வந்து ஹைகோர்ட்டு கேட்டிருக்கு, பதிலே சொல்லலை. நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுகவினுடைய நிலைப்பாடு தான் திராவிடிய மாடல் 2.0 தான் இவருக்கு ஆட்சி. அதே நிலைப்பாடு தான் இவர் எடுக்க போறாரு. அப்போ அண்ணாமலைக்கு ஈஸியாக போச்சு, வேலைக்கு ஈஸியாக போயிடுச்சு. அண்ணாமலைக்கு ரொம்ப எளிமையாக போயிடும். அவர் அரசியல் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக அமையும். இந்துக்கள் தரப்பில் உள்ள நீதிகள், அதாவது இந்துக்களுடைய இழைக்கப்பட்ட கொடுமை இது, குற்றம் இது, இந்த இந்துக்களுக்கு வந்து பெரிய இழைக்கப்பட்ட அநீதி இது. அப்போ அந்த அநீதிக்காக அண்ணாமலை குரல் கொடுக்கும்போது அந்த இடத்துல அண்ணாமலை தான் மேலே நிற்பார். இதுதான். அதனால் வந்து கண்டிப்பாக இப்போ இருக்க சட்டம் ஒழுங்கை பற்றி அண்ணாமலைக்கு நீங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரே ஒரு காவல்துறை அதிகாரிங்கிறனால அதையே அவர் படிச்சுட்டு வந்ததுனால, அதிலே ஒரு 10 வருஷம் பணியாற்றிட்டு வந்ததுனால அவருக்கு எல்லாமே அதில் அத்துப்படி. அவருக்கு வந்து கரூரில் நடந்த விஜய்க்கு கூட்டத்தில் நடந்த அந்த இதில் அவரை காப்பாற்றினதே அண்ணாமலை ஐபிஎஸ் தானே. அவர் தானே முதல் முறையாக அவருக்கு ஆதரவாக பேசினார். சட்ட ரீதியாக போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் செய்த தவறுகளெல்லாம் சுட்டி காட்டி பேசினதே அண்ணாமலை தானே. அது பேசலைன்னா அன்னைக்கு வேற விதமாக ஆயிருக்குமா? திமுக அரசாங்கம் அரெஸ்ட் கூட பண்ணியிருக்கலாமே, அதை நோக்கி தானே போனாங்க. அப்போ அதெல்லாம் பண்ணது அண்ணாமலை தானே. அதனால் அவர் அண்ணாமலைக்கு நிகராக யாரையும் வச்சு பேச முடியாது சார். ஜோசப் விஜய்க்கு வந்து அவர் ஒரு நடிகருங்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிடலாம். ஆனால் அவங்க எல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக யோசித்து அந்த இதை எடுத்துக்கிட்டாங்கன்னு கிடையாது. ஆனால் அண்ணாமலையுடைய அன்பு கூட்டம் அப்படி இல்லை. அது எல்லாமே அறிவார்ந்த கூட்டமாக இருக்குது, படித்தவங்களாக இருக்காங்க, அனுபவசாலியாக இருக்காங்க, காமராஜரை ஏற்றுக்கொண்டவங்க, அவருக்கு ஆட்சியை பார்த்தவங்க. இப்போ 85-90 வயசு இருக்கக்கூடியவங்களும் அண்ணாமலையே விரும்புகிறாங்க. தமிழகத்தில் அண்ணாமலை வேணும்னு சொல்கிறாங்க. அதனால் அதுமாதிரி எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அவரை ஏற்றுக்கிறாங்க. அதேமாதிரி ஜெயலலிதா அந்த அம்மாவுடைய விசுவாசிகளும் அண்ணாமலையை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் அண்ணாமலையுடைய ஆதரவு கூட தான் செய்யும். அவருடைய அரசியல் எதிர்காலமும் கண்டிப்பாக இன்னும் பலபடி மேலே தான் இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு திடீர்னு அவர் கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தா பாஜக தரப்புல இருந்தே பல வசைமாரிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த கட்சியை வந்து திடீர்னு அறிவிக்கும் போது அவர் அதை ஒரு பயிற்சி ஒரு அமைப்பாக த லீடர்ஸுங்கிற அமைப்பு ஏற்கனவே இருந்த அமைப்பு தான், புதுசாக ஒன்றும் பண்ணலை. அந்த அமைப்பை அப்படியே டெவலப் பண்ணி அதிலிருந்து நான் கொண்டு வரும்போது கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 1 மாதமோ 2 மாதமோ கழிச்சு அதனுடைய அரசியல் கட்சி அவர் சொல்லலாம்.
எந்த கட்சிங்கிறத அவர் அறிவிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்மூத்தாக அந்த ரன்னிங் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்னு அவர் எதிர்பார்த்திருக்கலாம். அதனால அந்த கட்சியா, ஏன்னா காலையில் அவரை பாஜகவிலிருந்து அவர் விலகிறேன்கிறத ஏற்றுக்கொண்டார்கள் பாஜக மேலிடம் அப்படிங்கிறது காலையில் வருது உறுதிப்படுத்தப்பட்டு. அப்படியே மத்தியானம் வந்து இவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதோட கூட இந்த உறுப்பினர்கள் எல்லாம் சேர்த்து அந்த உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் பயிற்சி எல்லாம் கொடுத்து அவங்க மூலமாக நம்ம வந்து போறது நல்லது, அடுத்த அரசியல் கட்சிங்கிறது ஆரம்பிக்கிறது சிறப்பா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். அதனால எது எப்படியோ கரெக்டாக போகுது. நல்ல ஒரு அரசியல் தமிழகத்தில் மலர போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார். அண்ணாமலை அவர்கள் வந்து வீடியோவில் சொல்லும்போது சொல்கிறாரு, எனக்கும் தலைவர்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட முரண்பாடு, எதனால் இந்த விரக்தியில் போய் நியூ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணணும்? இல்லை, அவருக்கு வந்து ஒரு அரசியல் பார்வை இருந்துச்சு. அது அவர் இன்னைக்கு உள்ள வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது வந்து திரு விஜயகாந்த் அவர்களை வந்து அவர் கூட வந்து அந்த படிக்கிற காலத்தில் இன்டர்ன்ஷிப்புக்காக வந்து தாவேக்காவை விஜயகாந்தினுடைய தேமுதிகவை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. விஜயகாந்த் கூட தான் இருந்திருக்காரு. அதெல்லாம் அவர் பல இடத்துல சொல்லியிருப்பார். அதை இன்றைக்கும் அதை பேசியிருக்கார். அப்போ அதில் இருந்தே அவருக்கு வந்து அரசியல் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுல பற்றி அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து அதில் இருந்திருக்கு. அந்த கருத்து இருந்திருக்கு. பாஜகவில் வந்தால் ஒரு தேசிய அரசியல், அதோட மோடியை பிடிக்குது, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அது நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தார். ஆனால் வந்ததில் அவருக்கு நிறைய இடைஞ்சல்கள் இடையூறுகள். அதான் நான் இப்போ சொன்னேன்ல, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபைல்ஸ் 1 2 போட்டார், எல்லா ஊழலையும் எடுத்துட்டாரு. இதை எடுத்துகிட்டு மேலே கொண்டு போகிறாரு. மேலே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அவங்கக்கிட்ட கொடுக்குறாரு, கொண்டு போகிறாங்க அவங்ககிட்ட. அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால திமுக கூட ஒரு சாஃப்ட் கார்னரில் இல்லை திமுகவுடைய உதவி தேவைன்னு அவங்க நினச்சிருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபைல்ஸ் நடவடிக்கை எடுக்காமல் விட்டாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல வந்து இவருடைய இது காம்ப்ரமைஸ் ஆகுதுல்ல. தமிழகத்தில் வந்து இதெல்லாம் கட்டமைக்கணும்னு நினைக்கிறாரு, இப்படியெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரை செயல்பட விடாமல் அவர் வந்து பாஜக தலைமையில் ஒரு அணி இருக்கணும், பாஜக வளரும், பாஜக அப்போ தான் ஆட்சியில் வைக்க முடியும்னு அவர் பிளான் பண்ணுறாரு. ஆனால் பாஜகவிலுடைய தமிழக முன்னணி தலைவர்களே அவ்வளோ பேரும் பின்வாசல் வழியாக போய் டெல்லியில் போய் உட்கார்ந்துருந்து அங்கே ஒரு லாபியை உருவாக்கி அதிமுக கூட்டணி முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்களே, முடிவு பண்ணி அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்போ அந்த இடத்துல அண்ணாமலையினுடைய இது செல்லாக்காசு ஆகி போச்சுல்ல, அவருடைய முயற்சி அவ்வளோ வீணாக போச்சுல்ல, அவரால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிட்டுல. அப்போ அந்த இடம் வந்து அவருக்கு நெருடலாக தானே இருக்கும். இன்னைக்கு சொல்லலாம், இன்னைக்கு நிறைய ட்வீட் போட்டுட்டு புலம்பிட்டு நடக்கிறாங்க, அது வேற. அண்ணாமலை அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது நெருடல்கள் இருந்தால் கட்சிகள் பேசி இருக்கலாம். ஏன் நீங்களும் கூட தானே இருந்தீங்க, பேச வேண்டியது தானே. நீ ட்வீட் போட்டு என்ன அர்த்தம் ஆக போகுது, என்ன நடக்க போகுது? நான் என்ன பொறுத்த வரைக்கும் வாராது வந்த மாமணி அண்ணாமலை, அவரை தமிழக பாஜக சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. சுயநலவாதிகளால் அவர் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டுட்டார். இப்போ அவர் வெளியே போயிட்டாரு, சந்தோஷமாக விட்டுட்டு போங்க, உங்களுக்கு விருப்பமான கட்சியாக அமைஞ்சு போச்சுது, நீங்கள் அதிலே இருந்துட்டு போக வேண்டியது தானே. இனிமேல் அவரை பற்றி அவரை சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அண்ணாமலை அவர்களுக்கு அந்த நெருக்கடி, அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மூத்த தலைவர்கள்ங்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க கொடுத்தது உண்மை. அதை தான் அவர் அதில் லைட்டாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதை பெரிய அளவில் பேச மாட்டார்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எடுத்து பேச மாட்டார், எந்த காலத்திலையும் பேச மாட்டார். அவருக்கு நிறைய வேலை இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் அவர் முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டாரு, இன்னைக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பிரதிநிதிகளெல்லாம் நம்ம தயார்படுத்தணும், பயிற்சி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு அவர் தயாராகிட்டு இருப்பார். அதுக்கிடையில இடைத்தேர்தல் ஒரு 5 தொகுதிக்கு இருக்குது. அதில் அநேகமாக அவர் வந்து பெருந்துறையில் நின்று போட்டிட்டு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ணாமலை அவர்களே கூட. அதுக்கு சாத்தியம் இருக்குது. கண்டிப்பாக அதை நோக்கி தான் அடுத்து பயணப்படுவார். இவங்களை போய் வந்து வம்பு கழுத்து பேசி அதில் பேசிக்கு ஒன்றும் இல்லை சார். பிஜேபியை பற்றி திட்டியோ பேசியோ ஒன்றும் ஆக போகிறதில்லை எது. ஆனால் ஆளுங்கட்சி விஜய், அதனால விஜய் நம்ம பேசலாம், விமர்சிக்கலாம். ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகளை வந்து விமர்சனம் பண்ணுவார் அண்ணாமலை. கண்டிப்பாக அவர் தான் கையில் எடுப்பார். சட்டம் ஒழுங்கு அங்கே நாசமாக போய் கிடக்கு, அதெல்லாம் அவர் பேசுவார். அதே சமயத்தில் வந்து திமுகவும் நிறைய பங்களிப்பு அதுக்கு இருக்குது, அதை கூட அவர் விமர்சிக்கலாம். தேவைப்பட்ட அதிமுகவும் ஒரு விமர்சிக்கலாம். ஆனால் பாஜகவை எந்த வகையிலும் விமர்சிக்கிறதுக்கு அது ஒரு போட்டியாகவே அவர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். பட் இருந்தாலுமே அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள், ஏன் தன்னோட பொலிட்டிக்கல் குருவாக கூட BL சந்தோஷ் அவர்கள், இவங்க எல்லாத்தையுமே வந்து புறம் தள்ளிட்டு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு அவர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரல சார் அவர் மேலே? அதாவது பாஜகவினால அவருக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது உண்மை. பாஜக தலைவராக வந்ததுனால அதை பயன்படுத்தி அவர் எண்மணி எண்மக்கள்னு ஒரு யாத்திரையெல்லாம் போய் தமிழகம் முழுக்க பாஜகவை கொண்டு சேர்த்து அவரும் ரீச் ஆனது உண்மை. அவரால் பாஜக வளர்ந்தது அதிகம், பாஜகவில் அவர் வளர்ந்தது கம்மி. அவரை மாநில தலைவராக வச்சதுனால பாஜகவை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தாரு. குறிப்பாக ஒரு பிரதமர் நரேந்திர மோடி வந்து தமிழகத்தில் வில்லனாக கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. அதை கட்டமைக்கிறதுக்கு காரணமும் தமிழகத்தில் பாஜகவுக்குள்ள ஏற்கனவே இருந்த தலைவர்களுடைய
சரியான நடவடிக்கை இன்மையினால, திறமை இன்மையினால, ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு இஷ்யூலையும் அண்ணா பிரதமர் நரேந்திர மோடியை வில்லனா கட்டமைக்கும் போது அதை எதிர்கொண்டிருக்கணும், எதிர்த்து அரசியல் களம் ஆடி இருக்கணும். ஆனால் அது செய்ய தவறிட்டாங்க. அப்போ அதெல்லாம் வந்து அவங்க சரியானபடி கையாளாததுனால பிரதமர் வந்து தமிழகத்தில் தமிழர்களுக்கு வில்லன்கிற மாதிரி திமுக கட்டமைச்சு கொண்டு போயிட்டு அதை முறியடிச்சு மறுபடி திமுக பாஜக கட்சி நல்ல கட்சி தான், பிரதமர் நரேந்திர மோடி நல்லவர் தான், அவர் வந்து ஹீரோ தான் நமக்கெல்லாம் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்ததே அண்ணாமலை. அது பாஜகவுக்கு அவர் செய்த மிகப்பெரிய உபகாரம் தானே. பாஜக சும்மா ஒரு நோட்டா கட்சின்னு சொல்லி கிண்டல் பண்ண கட்சியை 11.24% ஓட்டுக்கு, அதாவது டபுள் டிஜிட்டுக்கு கொண்டு வந்தது அவர் தானே. அப்படி உயர்வாக தானே கொண்டு வந்தார். அதனால அவர் துரோகம் பண்ணிட்டாருன்னா அவரை வந்து பயன்படுத்தலைன்னு தான் நான் சொல்லுவேன். பாஜகவுக்கு எந்த வகையிலும் அவர் துரோகம் பண்ணலை. அவர் கடைசி வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தார். டிசம்பர் மாதத்துலேயே நான் வந்து இந்த முடிவு எடுத்துட்டேன், மேல் இடத்துக்கு சொல்லிட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகும் நீங்கள் தேர்தல் முடிந்த வரைக்கும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மேல் இடத்துலேருந்து சொன்னதாக அவர் வெளிப்படையாக பேசுகிறாரு. அதை ஏற்றுக்கிட்டு அவர் கடைசி வரைக்கும் அவர் அவருடைய கடமையை கரெக்டாக தானே செய்தார். எந்த இடத்துலையுமே வந்து அவர் பண்ணாமல் இல்லையே. நீங்கள் பாஜகவில் இருந்த தமிழக மூத்த தலைவர்கள் வந்து திட்டமிட்டு அவரை புறக்கணித்து இதெல்லாம் பண்ணதுனால அதனுடைய பாதிப்பு தோல்வி பாஜகவுக்கு வந்து கிடைச்சிது, அவ்வளவுதான். மற்றபடி பாஜக அவரை பயன்படுத்திக்கல. பாஜகன்னு சொல்லதை விட தமிழகத்தில் உள்ள பாஜகனுடைய மூத்த தலைவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு 4-5 பேர் அதை, ஒரு 5-6 பேர் அதை வந்து சரியாக பயன்படுத்தாமல் அவரை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கடைசியில் வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. அதனால அவரு துரோகம் எங்கே பண்ணார்? அவர் துரோகம் பண்ணாருன்னு சொன்னாங்க. பாஜக இல்லாத தமிழகத்தில் இல்லாத இடங்கள்லாம் பாஜக கொண்டு சேர்த்தார் அவர். அதனால தமிழக பாஜகனுடைய வளர்ச்சியில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய பங்களிப்பு வந்து அபரிமிதமானதுங்கிறது தான் உண்மை. அதனால அவரை வந்து நம்ம துரோகிணியோ அப்படியெல்லாம் பட்டம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை சார், திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாது சார், இது அவருடைய நிலைப்பாடு சார். அதிமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாது, இது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் பாஜகவினால அது முடியலையே. பாஜக வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சாச்சு. ஏன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடிய சூழலை நோக்கி நகருது. அது திமுகவுக்கு வேற போக்கடம் இல்லை, பாஜக கூட தான் கூட்டணி வச்சு ஆகணும். எடப்பாடி பழனிசாமிக்கும் வேற வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரே கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுகவும் இருக்கும், அதிமுகவும் இருக்கும், பாஜகவும் இருக்கும். இதுக்கு அண்ணாமலை எதுக்கு தலைவராக இருந்துட்டு இது அவ்வளோத்தையும் அனுசரித்து போகணும்னு என்ன, அது ஒரு தவறான ஒரு இதாக இருக்குது. அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜீரணிக்க முடியாமல் மற்ற தலைவர்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க. டெல்லியில் சொல்லிட்டாங்க, ரைட்டுன்னு அதுக்கு தக்கவாறு பதில் சொல்லிட்டு போகலாம். காம்ப்ரமைஸ் ஆகுறது தப்பு இல்லை, ஆனால் எவ்வளோதான் காம்ப்ரமைஸ் ஆகுறது, அதுவும் ஒரு இது இருக்குல்ல. அதனால் அவருக்கு மேலே குற்றம் இருக்கதா நான் நினைக்கல. ஓகே சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொன்னான கருத்துக்களை இளையவரிடம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.